அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், who among the following defended nationalist leaders VOC சிதம்பரம் and சுப்பிரமணிய சிவா in court cases அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீதிமன்ற வழக்குகளில் தேசியவாத தலைவர்களான வ.உ. சிதம்பரம் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோருக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோமசுந்தர பாரதி வந்து இவங்களுக்காக கேஸ்ல வந்து வாதாடி இருக்காப்புல. சரிங்களா? அடுத்தது, ஹச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை ரோட் ரச்சன்ய யாத்ரிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த ரச்சன்ய யாத்ரிகம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இது வீரமாமுனிவர் வந்து தேம்பாவணி எழுதியிருக்காரோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அந்த கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் தான் இந்த ரட்சணிய யாத்திரிகம் அப்படிங்கிறது. ஹச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா, ஜான் பன்யன் அப்படிங்கிறவருடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற இந்த புக்கை பேஸ் பண்ணி ஒரு ரச்சன்ய யாத்திரிகம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் எடுத்துக்கிட்டாரு இதை எழுதுறது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, who among the following served as the chief editor for கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலைக்களஞ்சியத்தின் தலைமை ஆசிரியராக பணியாற்றினது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் இவர்தான் இருந்திருப்பார். எம்பி பெரியசாமி தூரன் அப்படிங்கிற இவர்தான். யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1947 இந்த கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான் கலைக்களஞ்சியம்னு தமிழ் சொல்றோம். அதை உருவாக்குறதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிருப்பாங்க 1947. சரியா? அடுத்தது, first tri-service all-women circumnavigation sailing expedition is named as. circumnavigation அப்படின்னா இந்த உலகத்தை சுத்தி வரக்கூடிய அந்த கேட்டகரி. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் முப்படைகளை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பெண்கள் வந்து இதை பண்ண போறாங்க. சோ அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, சமுத்திர பிரதட்சிணா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு சொல்லி இருக்கு. 2017-18 ஆரம்பிச்சிருப்பாங்க. போன வருஷம் கூட இதனுடைய 2.0 அப்படிங்கிற வெர்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். இது நேவில இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் பண்றது. இந்த சமுத்திர பிரதட்சிணா அப்படிங்கிறது ட்ரை சர்வீஸ் விமன், அதாவது முப்படைகளை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் இதுல இருப்பாங்க. லாஸ்டா, சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம். குட் ஹோப்புக்கு வந்தாங்க, அப்புறம் தான் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்றது தெரியும். இதே மாதிரி வேற என்ன கேப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேப் லூவின் அப்படிங்கிறது இருக்கு, இது ஆஸ்திரேலியால. கேப் ஹார்ன் அப்படிங்கிறது சிலியில இருக்கு. சரியா? மூணுமே இங்க கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நம்ம ஆளுங்க இந்த சர்க்கம் நேவிகேஷன் பண்றப்ப இந்த மாதிரி எல்லா கேப்பையும் விசிட் பண்ண போறாங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்